திருவள்ளூர் அருகே கூவமாற்றின் தடுப்பணையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளிக்கும் நிலையில் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட 3 வயது சிறுவனை இளைஞர் ஒருவர் காப்பாற்றினார். இதுகுறித்து நமது செய்தியாளர் தமிழன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து கொண்டு வந்த நிலையில் தற்போது கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக அனைத்து ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து தற்போது நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்று பார்த்தால் கூவம் ஆற்றில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த தடுப்பணையானது புதுமாவிலங்கை தடுப்பணையாக குறிப்பிடத்தக்கள்ளது. இந்த தடுப்பணையில் அருகே உள்ள நபர் ஒருவர் அவருடைய குழந்தையுடன் வந்து இந்த பகுதியில் குளித்து இருக்கும் பொழுது அந்த குழந்தை வைத்துக் கொண்டு அப்போ எதிர்பாராதமாக இந்த நீர்வீழ்ச்சியில் அந்த குழந்தை மாட்டிக்கொண்டு நீங்களே தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம். அந்த குழந்தை அடித்து செல்லப்பட்ட பொழுது இந்த பகுதி குறிப்பாக பார்க்கலாம், அகரம் என்ற பகுதியில் இன்பசேகர் என்பவர் அந்த குழந்தையை தடுத்து அந்த காப்பாற்றி அவரிடம் ஒப்படைத்தார். இது போல ஆபத்தான முறையில் இந்த பகுதியில் யாரும் வந்து குளிக்க வேண்டாம். அதே போல நிறைய மாணவர்களை பார்க்கலாம் இந்த பகுதியில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வந்து ஒரு பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் 24 மணி நேரம் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதியில் வாழும் மக்களின் ஒரு நீண்ட நாட்களாக கோரிக்கையாக உள்ளது. அதே போல வந்து இந்த பகுதியில் வந்து இந்த மழைக்காலம் என்றாலே இந்த பகுதியில் வந்து விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தடுப்பணையாக காணப்பட்டுள்ளது. இதனால் முன்கருதி இந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணி அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் ஒரு வேண்டுகோளாக உள்ளது. தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.